அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜமாபந்தி அப்படின்னா என்ன, அதை பற்றி ஒரு சின்ன தகவலை நம்ம பார்த்துருவோம். ஜமாபந்தி அப்படின்னா ஒவ்வொரு மே ஜூன் மாதங்களில் வருவாய்த்துறை அலுவலகங்களில், தாலுகா அலுவலகங்களில் கணக்கு சரிபார்ப்பு மற்றும் வருவாய் தீர்வாய கூட்டங்கள் நடக்கும். அதாவது அந்தந்த ஆண்டுகளுக்கான பசலிக்கான கணக்கை சரிபார்த்து அதிகாரிகள் மேலதிகாரிகளும் தணிக்கை செய்வாங்க, ஆடிட்டிங்ஸ் செஞ்சு அதை சரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மக்களோட பிரச்சனைகள், அந்த ஒரு ஆண்டுகளில் தீராத பிரச்சனை, வருவாய்த்துறை சார்பாக ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதில் நீங்கள் ஜமாபந்தியில் கொண்டு போய் மனு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா அதிகாரிகளும் ஒரே இடத்துல இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு தீர்வு உடனடியாக கிடைக்கும். முடியும்னு உடனடியாக முடியும், முடியாதுன்னா அங்கேயே சொல்லிடுவாங்க என்ன காரணத்தினால முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இன்னொரு விஷயம், ஜமாபந்திங்கிற ஒரு இது பிரிட்டிஷ் காலத்துலேருந்தே நடைமுறையில் இருக்குது. இந்த நேரத்தில் கிராம உதவியாளர்கள் ஒரு துணிப்பையில் கணக்குகளை சுற்றி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அளக்கிற செயின் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவாய்த்துறை அலுவலகங்களில் சமர்ப்பிப்பாங்க. இன்றைக்கு வரைக்கும் அதே முறை நடைமுறையில் இருக்குது. அவங்க கணக்கை ஒரு துணியில் சுற்றி முடிச்சு போட்டு கொண்டு போய் கிராம உதவியாளர் தலையில் தூக்கி சுமந்து கொண்டு போய் அங்கே கணக்கை ஒப்படைப்பாங்க. அந்த முறை தான் இன்றைக்கு வரைக்குமே நடைமுறையில் இருக்குது. இப்போ இந்த மாதம் இன்றைக்கி 2ஆம் தேதியிலேருந்து விளாத்திக்குளம் எட்டயாபுரம் தாலுகாவில் 2ஆம் தேதியிலேருந்து ஜூன் 2லேருந்து வர 12ஆம் தேதி வரைக்கும் ஜமாபந்தி கூட்டம் நடக்குது. உங்களுக்கு ஏதாவது வருவாய்த்துறை சார்பாக ஏதாவது மனுக்கள் இருந்தால், முதியோர் உதவித்தொகையாக இருந்தாலும் சரி, பட்டா கொடுக்கறது, இலவச வீட்டு மனை பட்டா வேணும், இந்த மாதிரி என்ன உங்களுக்கு கோரிக்கைகள் இருந்தாலும் உடனடியாக ஒரு மனுவாக எழுதி ஜமாபந்தியில் போய் மனு கொடுங்க. உங்களுக்கு தீர்வு உடனடியாக கிடைக்கும். நன்றி.